ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக எல்லாருமே 11 மூவி பார்த்துருப்பீங்க. உண்மையாமல் ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. ஆக்சுவலாக பொதுவாக சொல்லணுன்னா, இப்போ ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி நம்ம பார்க்குறோன்னா அதில் வந்து எப்படி அந்த வில்லனுக்கான அந்த சைக்கோ கேரக்டருக்கு எப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க, ஏன் எல்லாரையும் கொல்றான், அந்த க்ரைம்லாம் ஏன் நடக்குதுன்ற அந்த ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி கொடுப்பாங்கன்ற ஒரு க்யூரியாசிட்டி ஒன்று இருக்கும். அண்ட் அதை எப்படி ஃபைன் பண்ணுறாங்க, அந்த ட்விஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது தான் இந்த க்ரைம் த்ரில்லருடைய ஒரு ஸ்வீட்னஸ்ஸு. ஸோ அதே மாதிரியே எல்லா மூவிலையுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து உண்மையுமே நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு சில இடத்துல அந்த ஜஸ்டிஃபிகேஷன் சரியில்லாத மாதிரி இருக்கலாம் நிறையா படத்தில். பட் இந்த 11 படத்தில் உண்மையுமே ஒரு பக்காவான ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது எதுக்காக அந்த ஒரு க்ரைம்ஸஸ்லாம் நடக்குது அண்ட் அந்த ஒரு ட்விஸ்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. லிட்ரலாக அந்த மூவி பார்க்கும்போது ஒரு லைக் அந்த போர் தொழிலில் கிடைச்ச அந்த ஒரு வைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே. அண்ட் அது இல்லாமல் நான் இந்த ராட்சசன் மூவியில் இருக்கிற ட்விஸ்டர்ஸ் மாதிரியான ஒரு சில விஷயங்களுமே உங்களுக்கு சிங்க் ஆகலாம். பட் இது டோட்டலாக வேறு. அழகாக அந்த ஒரு க்ரைமுக்கான அந்த சைக்கோ பார்த்துட்டு எப்படி உருவாகிறான், அதுக்கான ரீசன் என்னன்ற அந்த ஒரு ரீசனை அவ்வளோ பக்காவான ஒரு பேஸில் கொடுத்துருக்காங்க. லிட்டரலாக ஒரு செம்ம ஒரு பயங்கரமான ஒரு க்ரைம் த்ரில்லர். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ட்விஸ்டர்ஸ்லாம் இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து இந்த மூவி பார்க்கும்போது ஒரு சில ட்விஸ்டர்ஸை நானே கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கொஞ்சம் கெத்தாக இருந்தேன். பட் அதெல்லாம் சும்மா ட்விஸ்ட்டே வேறு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கிளைமேக்ஸில் நடக்கும்போதெல்லாம் அது உங்களை வேறு மாதிரி எலிவேட் பண்ணும். ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு உண்மையாக ஒரு மஸ்ட் ட்ரையபிள் மூவி. அண்ட் அரவிந்தன் அந்த கேரக்டர் ரோல் பண்ணவர், அது ஆல்ரெடி அந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி அந்த சீரீஸுமே இவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸுமே உண்மையாலுமே பக்காவாக இருக்கும். அதாவது ஆரம்பித்த இடத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் அவருடைய கேரக்டர் ஸ்டேஷன் அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இந்த மூவி வந்து ஒரு செம்ம ட்விஸ்டபிள் மூவிங்க. லிட்டரலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸில் இந்த அளவுக்கு இருக்கும். பட் ஆனால் இது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. அண்ட் கேமரா வைஸும் அந்த லைட்டிங் வைஸும் அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. ஒரு ஸ்டோரியை கொண்டு போகும்பொழுது எந்த ஒரு இடத்துலையுமே லேகே ஃபீல் ஆகாத அளவுக்கு அந்த ஒரு மூவியான அந்த எலிவேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது இப்போது ஒரு க்ரைம்ஸ் நடக்குதுன்னா அது ஒரு கண்டினியூட்டியை கொடுத்து அதுக்கான ரீசனை ஒன்று ஒன்றா ஃபைன் பண்ணி அந்த சைக்கோவை நெருங்குறப்போ அந்த ஒரு மூவி எப்படி எலிவேட் ஆகும் அப்படின்றதெல்லாம் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருந்தாங்க. எனக்கு எல்லாம் அந்த கிளைமேக்ஸ் அந்த ட்விஸ்ட்டு வந்து அப்படியே பிரேக் ஆகும்போது அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு ஒர்த்தபுளாக இருந்துச்சு, அந்த மூவியை பார்க்குறதுக்கான ஒரு ஒர்த்து கொடுத்துச்சு. இப்போ ஒரு ஒன்லைனாக சொல்லணுன்னா, ஒரு க்ரைம்ஸ் நடக்குது, அந்த க்ரைம் வந்து எதுக்காக நடக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அரவிந்தன் அந்த ஒரு கேரக்டரை வந்து லேட்டராக தான் அவங்கள வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு க்ரைமுமே சேம் பேட்டர்னில் நடக்குது. அதாவது கன்ஷாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள எரிக்கிறது தான். இது வந்து கொஞ்சம் போக போக அந்த க்ரைம் அந்த ஒரு கேரக்டர் காமிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, சைக்கோ கேரக்டரை. ஸோ அவன் ஏன் பண்ணுறான்றதெல்லாம் அதை ஃப்ளாஷ்பேக் அதுக்கப்புறமா இன்டர்வலுக்கு அப்புறமா லேட்டராக புரியும் உங்களுக்கு. அண்ட் அது வரைக்குமே அந்த க்ரைம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தை காமிக்கும்போது உண்மையுமே சூப்பராக இருக்கும். கேஸ் ஸ்டார்ட் ஆகிறதே ட்வின்சஸில் இருக்கிற ஒரு கேரக்டரை மட்டும்தான் அவன் வந்து கொல்றான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அந்த இடத்துல வந்து அது ஏன் காரணம், அதுக்கான காரணம்லாம் என்னன்றதை சின்னதாக அந்த ஒரு க்ளூஸை வச்சு அழகாக மூவ் பண்ணிக்கிட்டு போகும்போதெல்லாம் அந்த மூவி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா இப்போயே ஓரளவுக்கு அந்த ஒரு ட்விஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு பிரேக் ஆக ஆரம்பிச்சிடலாம். பட் அந்த மூவியை நீங்கள் ஃபுல்ஃபில்லாக நீங்கள் பார்க்கும்போது தான் அதை உங்களாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு அந்த ஒரு ஸ்டோரியில் அந்த டெப்த் இருக்குதுன்றதை. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டோரி இருக்குங்க. எனக்கு வந்து அதை சொல்லிட்டேன்னா இப்போ ஒரு விஷயத்த சொன்னேன்னா அடுத்தடுத்து அந்த ஒரு ஸ்டோரிக்கான அந்த கண்டினியூட்டியில் நான் மொத்த கதையுமே சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபுல்லாக அந்த ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அந்த மூவியை பார்க்குறதுக்கான ஒரு ஒர்த்தினஸே போயிடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுன்னா மஸ்ட் ட்ரையபிள் மூவி. அண்ட் இதில் பிடிச்சது என்னென்னா, எல்லா க்ரைம் த்ரில்லர் மூவிஸ்லையுமே அந்த ஒரு கேரக்டர் க்ரைம் பண்ணுற அந்த ஒரு சைக்கோ கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதாவது இவன் பண்ணுறதும் ஓரளவுக்கு சரிதான் அப்படின்ற மாதிரி ஒரு சில படத்தில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த படத்தில் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த ஒரு கேரக்டர் வந்து எனக்கு எல்லாரையுமே கொல்றது வந்து நோக்கம் கிடையாது, அதாவது ரேண்டமாக பிடிச்சி கொள்வது என்னோடய நோக்கம் இல்லை, எனக்கு தேவைப்படுறவங்கள தோன்றவங்கள கொல்றேன் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு விஷயங்களை தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் மற்றபடி நான் எல்லாருக்குமே ஒரு ஆஸ் அ சிட்டிசனாக நான் என்ன கடமையை செய்யணுமோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் செய்வேன் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு கிளைமேக்ஸில் அந்த ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்க. உண்மையுமே அது வந்து அந்த கேரக்டர் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டை நமக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்ன தான் க்ரைம் பண்ணியிருந்தாலுமே அந்த கேரக்டர் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டும் அந்த ஒரு கேரக்டருக்கான ஓகே இது வந்து சரிதான் அவன் பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் அப்புறமா அந்த ஒரு விஷயங்கள்லாம் அந்த ரிவீல் பண்ணும்போது உண்மையுமே சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த கேரக்டருடைய டிசைனிங் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லும்போது அது அப்படியே ஒரு தடவை எலிவேட் ஆகி இந்த ஒரு கேரக்டரை வந்து
ப்ரெசண்டில் பார்க்கும்பொழுது அந்த கேரக்டர் எப்படி சொன்னாங்களோ அதை விட ஒரு பக்காவான ஒரு ஜென்டில் ஒரு ப்ரொஃபஷ்னல் சிட்டிசனாகவும் காமிச்சிருக்காங்க. அதே விதத்தில் அவனுடைய கொள்கைக்கு மாறாமல் எதுவும் செய்யாத ஒரு கேரக்டராகவும் காமிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த ஒரு கேரக்டர் மேலே, அதாவது ஒரு தப்பு செஞ்சவன் மேலே ஒரு ரெஸ்பெக்டை கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மூவியை முடிச்சிருந்தாங்க. உண்மையுமே இந்த மூவியில் இருக்கிற ட்விஸ்டர்ஸ் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக ஹேப்பன் ஆகிற அந்த ட்விஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே அந்த ஒரு மூவி செம்ம ஃபில்ஃபுல்லாக மாற்றிச்சு. நான் இதுக்கு நிறையா ஓவராக கூவுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ராட்சசன் அந்த ஒரு மூவியோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெட்டராகவே இருக்குது நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கேரக்டருக்கான அந்த ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணதாக இருக்கட்டும், அந்த ரீசனிங்காக இருக்கட்டும், எதுக்காக அந்த சைக்கோ மாதிரி எல்லாரையும் கொல்றான்றதாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ராட்சசன் படத்தில் இருக்கிற அந்த ஒரு கேரக்டரை கிறிஸ்டோஃபரை விட இது வந்து பெட்டராகவே கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் எத்தனை பேர் இந்த மூவியை பார்த்தீங்க? உங்களுக்கு இந்த மூவியை பார்க்கும்போது எந்த மாதிரியான ட்விஸ்டர்ஸ் வந்துச்சு, எந்த மாதிரியான மூவின்னு நினச்சி நீங்கள் போனீங்க, அந்த க்ரைம்லாம் எப்படி ஃபீல் ஆச்சு, அந்த ட்விஸ்டர்ஸ் எப்படி இருந்துச்சுன்றது எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுமே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே ஒரு செம்ம ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவினா சொல்லலாம். அண்ட் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். வரட்டா?